பாருங்கள், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை சில பேர் எப்படி பயன்படுத்துவார்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் சிறையிருப்பு மாறிடும் என்று சொல்லி பல இடங்களில் இப்படி சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம். அதனால் மற்றவங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது உங்கள் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் சற்று நிதானித்து பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, தன் சிறையிருப்பு மாற வேண்டும் என்பதற்காக யோபு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தாரா? என் சிநேகிதர்களுக்காக நான் இப்போ ஜெபத்தை ஏறெடுத்தேன்னா என் பிரச்சனைலாம் மாறிடும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் யோபு அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா? நிச்சயமா இல்லை. மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறது மிகவும் நல்லது, அது மிக அருமையான ஒரு ஊழியம். ஏனென்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பாருங்கள்,